ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் ஓர் உடல் அல்ல, நீங்கள் ஓர் ஆத்மா, புள்ளி வடிவ ஆத்மா ஆவீர்கள். ஒளி மற்றும் வலிமை சக்தி வாய்ந்த ஆத்மா. பாருங்கள், உங்கள் தந்தையும் சரீரமற்ற நிராகாரமானவர். தந்தைக்கு நிராகாரமான ஆத்மாக்கள் பிடிக்கும். அதாவது இந்த உடலிலிருந்து பிரிந்த ஆத்மாக்கள் மட்டுமே. இந்த 5 தத்துவங்கள் கொண்ட இந்த உலகத்திலிருந்து 5 உறுப்புகளால் ஆன உடலிலிருந்து பிரிந்து செல்வது, இதுவே ஒரு முயற்சி. குழந்தைகளாகிய உங்கள் மனம் இந்த உடலுடன் இணைந்திருந்தால் இதைத்தான் சாப்பிட வேண்டும், இதைத்தான் சாப்பிடக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது, அது சரியில்லை, இது சரியில்லை என்றெல்லாம் குற்றம் குறைகள் பிழைகள் பார்க்க வேண்டும். ஏன்? எங்களுடைய மனமும் புத்தியும் இந்த உடலுடன் இணைந்திருந்தால். அதனால் பாருங்கள் குழந்தைகளே, எல்லாவற்றையும் செய்யும் போது நீங்கள் 100% அதிலிருந்து சரீரத்தில் இருந்து விலகி இருக்க வேண்டும். பற்றுதல் இல்லை, நாட்டம் இருக்கக்கூடாது. நான் ஓர் ஆத்மா, இந்த உடலில் இருந்து பிரிந்து இப்போது நான் என் தந்தையிடம் செல்ல வேண்டும். நீங்கள் அத்தகைய நிலையை அடைந்தால் இந்த உலகம் உங்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நீங்கள் அப்பொழுது தந்தையைப் போல் ஆக வேண்டும். அப்படியான ஒரு நிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான இதயத்துடன் தந்தையின் ஸ்ரீமத்தை தொடர்ந்து பின்பற்றுங்கள். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒருவரிடம் மாறாத அன்பு கொண்டால் உங்களுக்கு வேறு எதுவும் பிடிக்காது. அவர் சொல்வதை செய்ய உங்களுக்கு தோன்றும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அதை மிக எளிதாக செய்ய வேண்டும். நீங்கள் எங்கும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. உங்கள் மனமும் புத்தியும் எதன் தாக்கத்தில் இருந்தும் விலகி இருந்தால், அதாவது நீங்கள் தந்தையின் சகவாசத்தில் அல்லது தந்தையின் வார்த்தைகளில் மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தால், நீங்கள் உங்கள் இலக்கை நெருங்கிவிட்டீர்கள் எனப்படும். நேரம் வந்தவுடன் தந்தையும் உண்மையான இதயத்துடன் குழந்தைகளை தன் மடியில் அழைத்துச் சென்று தம்முடன் உட்கார வைப்பார். குழந்தைகளே, இவ்வுலகில் வாழும் போது 100% இந்த உலகத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். உண்மையான இதயத்துடன் முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளே, குழந்தைகளாகிய நீங்கள் தரிசனங்களின் உருவமாக மாற வேண்டும். இதனாலேயே உங்கள் வாழ்வு உண்ணுதல், உடுத்தல், பேசுதல், அதாவது எல்லாமே மிகவும் ராஜரீகமாக இருக்க வேண்டும். சந்நியாசிகளைப் போல அல்ல, தெய்வங்களைப் போல உயர்ந்தவர்களாகவும் பற்றற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். அன்பு சக்தியும் சமநிலையாக இருக்க வேண்டும். அதாவது 100% திருப்தியுடன் இருக்க வேண்டும். புரிந்ததா குழந்தைகளே? முயற்சி, ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியின் படிகள். வெற்றி நிச்சயம் உண்டு. ஓம் சாந்தி.